அண்ணா பல்கலை வன்கொடுமை வழக்கில் போலீசாருக்கு சரமாரியாக நேற்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அதற்கு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை இன்றைக்கு ஒத்திவைத்தனர். மாணவி பாலியல் வழக்கை சென்னை ஹைகோர்ட் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுள்ளது. பெண் வழக்கறிஞர் வரலட்சுமி என்பவர் சென்னை ஹைகோர்ட்டுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் போலீசார் விசாரணை குறைபாடு இருப்பதாக தெரிகிறது. வழக்கில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்ட போதிலும் சார் என்று சொல்லப்படும் நபர் யார், அவரது பின்னணி என்பது குறித்து விசாரிக்கப்பட வேண்டும். எனவே வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். இது தொடர்பாக வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் என்பவர் கோர்ட்டில் முறையிட அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் சுப்பிரமணியம், லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு கடிதத்தையே வழக்காக எடுத்துக் கொண்டுள்ளது. மேலும் இதன் மீது உள்துறை செயலாளர், டிஜிபி, மாநகர போலீஸ் கமிஷனர், அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர், பதிவாளர், கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் இன்ஸ்பெக்டர் ஆகியோர் பதிலளிக்க வேண்டும் என்றும் இந்த சம்பவம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். இதனை அடுத்து தமிழக அரசு தாக்கல் செய்த அறிக்கையில் முதல் தகவல் அறிக்கையை போலீசார் வெளியிடவில்லை. இணையதளத்தில் வெளியானவுடன் அது முடக்கப்பட்டு விட்டது. வழக்கு தொடர்பான விரிவான அறிக்கை சீல் வைத்த உரையில் தாக்கல் செய்யப்படும் என கூறியுள்ளது. இந்த வழக்கு நேற்று மாலை மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது பேசிய நீதிபதிகள், விசாரணையின் போது ஒருவர் தான் குற்றவாளி என போலீஸ் கமிஷனர் எப்படி முடிவுக்கு வர முடியும்? ஒரு வழக்கில் மட்டும்தான் ஞானசேகரனுக்கு தொடர்புள்ளது என எப்படி முடிவுக்கு வந்தார்? விசாரணை அதிகாரி கமிஷனருக்கு கீழ் பணிபுரிபவர், அவர் எப்படி மற்றொரு குற்றவாளியை கைது செய்வார்? எந்த விதிகளின் அடிப்படை போலீஸ் கமிஷனர் பத்திரிகையாளர்களை சந்திக்க முடியும்? இதற்கு அரசிடம் அனுமதி வாங்கினாரா? காலில் பேண்டேஜ் ஏன் போடப்பட்டுள்ளது? பேண்டேஜ் போட்டதன் மூலம் அவர் முழு விவரங்களை வெளியிடுவாரா என கேட்டனர். பதிலளித்த காவல்துறை தரப்பு, போலீசார் துரத்திய போது கீழே விழுந்ததால் காலில் பேண்டேஜ் போட்டுள்ளார் என்றனர். இடையில் பேசிய தலைமை வழக்கறிஞர், ஞானசேகரன் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் அல்ல. குற்றம் நடந்த 3 நாளில் போலீசாரை பாராட்டாமல் சிபிஐ விசாரணை கேட்கின்றனர் என்றார். ஆத்திரமடைந்த நீதிபதிகள், குற்றத்தை தடுக்க வேண்டியதும் குற்றவாளியை கைது செய்த வேண்டியதும் போலீசாரின் கடமை, அதற்காக பாராட்ட வேண்டுமா என கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து பேசிய நீதிபதிகள், பாதிக்கப்பட்ட மாணவி தைரியமாக புகார் அளித்ததற்காக பாராட்டுக்கள். முதல் தகவல் அறிக்கை வெளியானதற்கு யார் பொறுப்பு? எப்படி கசிந்தது என்று கேள்வி எழுப்பினர். பதில் அளித்த போலீசார், முதல் தகவல் அறிக்கை கசியவில்லை, வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றனர். குறுக்கிட்ட நீதிபதிகள், கசியவில்லை என்றால் ஏன் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது? நிர்பயா நிதி எப்படி செலவு செய்யப்பட்டது என்பது குறித்து பல்கலை அறிக்கை அளிக்க வேண்டும். மாணவிகள் பாதுகாப்புக்கு அண்ணா பல்கலை என்ன செய்தது? கல்வி நிறுவனங்களை நம்பித்தான் பெற்றோர் குழந்தைகளை அனுப்பி வைத்துள்ளனர். போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க சிறப்பு அதிரடிப்படையை அமைக்க வேண்டும் என்றனர். அதற்கு பதிலளித்த அரசு வழக்கறிஞர், ஏற்கனவே சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்பட்டுள்ளது என்றார். பிறகு பேசிய நீதிபதிகள், அங்கு பெண்கள் சென்றிருக்க கூடாது, ஆண்களுடன் பேசக்கூடாது என கூற யாருக்கும் உரிமை இல்லை. பெண்களுக்கு முழு உரிமை உண்டு. காதல் பெண்களின் தனிப்பட்ட உரிமை என கூறினர். மேலும் மாணவிகள் பாதுகாப்புக்கு அண்ணா பல்கலை எடுத்த நடவடிக்கை குறித்து அறிக்கை அளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள், கேள்விகளுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க போலீசாருக்கு உத்தரவிட்டு விசாரணையை மறுநாளிற்கு, அதாவது இன்றைக்கு ஒத்திவைத்தனர். அண்ணா பல்கலையில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து நேற்று காலை 10 மணிக்கு கோவை நேரு நகரில் தனது வீட்டுக்கு முன் நின்று அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால் 6 முறை அடித்துக் கொண்டார். அப்போது பாஜக தலைவர்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். பாஜகவின் வெற்றிவேல் வீரவேல் என கோஷம் எழுப்பினர். இனி எல்லா மேடைகளிலும் திமுகவை தோலுரித்து காட்டப் போகிறோம் என்று கோவையில் சாட்டையடி போராட்டம் நடத்திய பின் பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். மாணவி பாதிப்புக்கு உள்ளாக்கியதை பற்றி எவ்வித விவாதமும் நடத்தாத பிரதான ஊடகங்கள் அனைத்தும் அண்ணாமலையின் இந்த கவன ஈர்ப்பு சாட்டையடி போராட்டம் பற்றி நீண்ட நெடிய விவாதம் நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தலைநகர் சென்னையில் நட்டநடு நகருக்குள் ஆள் நடமாட்டம் அதிகம் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாகத்திற்குள் ஒரு மாணவி மானபங்கப்படுத்தப்பட்டுள்ளார். இந்த காட்டு மிராண்டித்தனத்தை கண்டு தமிழகமே தலைகுனிந்து நிற்கிறது. நாகரீக சமுதாயம் என்று பீற்றிக் கொள்ளும் நாம் முகத்தை எங்கே கொண்டு போய் வைப்பது என்று தெரியாமல் விழிக்கிறோம். தமிழகத்தை காக்க வந்த ஆபத் பாந்தவனாகவும் அநாதை இரட்சகனாகவும் தங்களை நினைத்துக் கொண்டு சென்ற அதிமுக ஆட்சியில் நடந்த சம்பவங்களுக்கு எதற்கெடுத்தாலும் கண்டன கவுண்டர் கொடுத்து கொண்டு இருந்த
மாண்புமிகு நடிகர்கள், இயக்குநர்கள், நாட்டுப்புற பாடகர்கள் எல்லாம் இப்போது எங்கே போனார்கள் என பொதுமக்கள் சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பியுள்ளனர். அண்ணா பல்கலையில் நடந்த நிகழ்வு யாரும் எதிர்பாராதது என தெரிவித்துள்ள உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், இம்மாத இறுதிக்குள் அனைத்து பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்கு உதவி மையம் திறக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வரும் ஜனவரி 2ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மருத்துவ கழிவுகளை கொட்டிய ஒப்பந்த நிறுவனத்தை இனி எந்த அரசு ஒப்பந்தங்களிலும் பங்கேற்க முடியாதபடி கருப்பு பட்டியலில் வைத்து கேரள அரசு உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ள நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல், மன்மோகன் தனது ஆசான் என்று தெரிவித்திருந்தார். இதை மேற்கோள் காட்டி கருத்து தெரிவித்துள்ள துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி, எப்படி இப்படி வெட்கமே இல்லாமல் ராகுல் பேசுகிறார்? மன்மோகன் பிரதமராக இருந்து இயற்றிய மசோதாவை ஊடகங்கள் முன்பும் ஒட்டுமொத்த நாட்டின் முன்பும் கிழித்தெறிந்து அந்த மசோதாவை மன்மோகன் சிங் திரும்ப பெற வைத்தவர் ராகுல் என்று கூறியுள்ளார். மும்பையில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதி ஹபீஸ் சயீதின் மைத்துனரும் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவருமான ஹபீஸ் அப்துல் ரஹ்மான் மக்கி மாரடைப்பால் உயிரிழந்தார். 2008 மும்பையில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்திலும் இவனுக்கு தொடர்புள்ளது குறிப்பிடத்தக்கது. விமானத்தில் பயணம் செய்யும் பயணிகள் தங்களின் உடைமைகளை எடுத்து செல்வதில் புதிய கட்டுப்பாடுகளை விமான போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ளது. அடுத்த மாதம் முதல் உள்ளூர் மற்றும் சர்வதேச பயணங்களை மேற்கொள்ளும் பயணிகளுக்கு இந்த புதிய விதிமுறைகள் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பயணிகள் ஒரே ஒரு ஹேண்ட்பேக் மட்டுமே எடுத்து செல்ல அனுமதி. அந்த ஹேண்ட்பேக் அல்லது பேக்பேக்கின் எடை 7 கிலோவுக்குள் இருக்க வேண்டும். கேபின் பேக்கின் அளவு 55 சென்டிமீட்டர் உயரமும் 40 சென்டிமீட்டர் நீளமும் 20 சென்டிமீட்டர் அகலமும் கொண்டதாக இருக்க வேண்டும். ஒருவேளை பயணிக்கு கூடுதல் எடையில் உடைமைகளை எடுத்து செல்ல வேண்டுமானால் அதற்கேற்றவாறு கட்டணம் வசூலிக்கப்படும். மே 2ஆம் தேதிக்கு முன்பாக டிக்கெட் முன்பதிவு செய்தவர்களுக்கு பழைய முறைப்படியே லக்கேஜ்களை எடுத்து செல்லலாம். எக்கானமி வகுப்பு 8 கிலோ, பிரீமியம் எக்கானமி வகுப்பு 10 கிலோ, முதல் அல்லது பிசினஸ் வகுப்பு 12 கிலோ என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏமன் தலைநகர் சனாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல் உலக சுகாதார நிறுவன தலைவர் டெட்ராஸ் அதனோம் நூலிழையில் உயிர் தப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.